டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. கடைசியா போட்ட வீடியோல நம்ம இந்த மனுஷனை நம்ம நடக்க வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் பாடி மூமெண்ட்லாம் கொடுத்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிற வீடியோவில் நீங்கள் இந்த மனுஷனை பேச வைக்க போகிறோங்க. அதுவும் சாதாரணமாக பேச வைக்க போகிறதில்ல, லிப் மூமெண்ட்டோட பேச வைக்க போகிறோம். அது எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியாக இந்த மனுஷனை நம்ம நடக்க வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கிருந்து ப்ளே பண்ணால் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். கரெக்ட். இந்த வீடியோவில் நம்ம இவரை நிப்பாட்டிட்டு பேச வைக்க போகிறோம். அப்படியே பேக் போயிடலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மனுஷனோட அனிமேஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை மட்டும் விட்டுருங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கிளாசிக் ட்வின் கொடுங்க. அண்ட் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, ரிமூவ் ஃப்ரேம்ஸ், அதாவது ஷிஃப்ட் F5 பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மனுஷனை நம்ம நிக்க வைக்க போறோம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் டூலை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்டரை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு நம்ம நேராக்க போகிறோம் இந்த காலை. ஓகே, அதே மாதிரி இந்த வேட்டியும் நம்ம நேராக்கிடுறோம். பின்னாடி இருக்கிற காலையும் செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்டரை இங்கே வச்சு அந்த காலையும் நம்ம நேராக்கிடுறோம். கொஞ்சம் வெளியே போச்சுன்னா இந்த மாதிரி இப்போ வெளியே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் இந்த ஏரோ மார்க் பட்டன் இருக்கும் தெரியுங்க, அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு. ஸோ அதை நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா போதும், அது கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கால் நிற்க வச்சாச்சு. அதே மாதிரி கையையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த பாயிண்டரெல்லாம் கரெக்டாக வைங்க, அப்போ தான் அது வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இதே மாதிரி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த பாயிண்டரை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மனுஷனை நம்ம நேரம் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு ஆடியோ எடுத்துகிட்டு வர போகிறோம். என்ன ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு டைலாக், வடிவேலோட டைலாக்கை தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? ஸோ இந்த டைலாக் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதை நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே MP3லேயே டவுன்லோட் பண்ணி வைங்க. இதுதான் அந்த ஃபைலு. ஸோ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா, கிளிக் பண்ணி இதுக்கு மேலே ட்ராக் பண்ணி விடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே டாப் லேயரில் ஒரு லேயர் கிரியேட் பண்ணணும். கிளியர் பண்ணி ஆடியோன்னு போடுங்க. ஸோ இங்கே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைலை நம்ம ட்ராக் பண்ணி இது மேலே விடுறோம். ஓகே, ஸோ இப்படி விட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆடியோ ஃபைலோட இது இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஆடியோ லென்த்துக்கு நம்ம வைக்கணும் இல்லையா? ஸோ ஒரு 30 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆடியோ. ஸோ 20 செகண்ட் கிட்ட வந்துட்டு கிளிக் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டில் அந்த ஆடியோ அங்கே தான் இருக்குது. மறுபடியும் ஒரு 30 செகண்ட் கிட்ட 30 செகண்ட் கிட்ட போடுறேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 890க்கு முன்னாடி ஆடியோ முடியுது. ஸோ இந்த லெவலில் இருந்து செலக்ட் பண்ணி இதை நான் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது 890 விட்டுட்டு 891 இருந்து செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 890 வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரேமை வச்சுக்கிறோம். அதே மாதிரி கீழே இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் செலக்ட் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். அது நம்ம வைக்கல அப்படின்னா வெறும் ஆடியோ மட்டும் இருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl Z கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் மட்டும்தான் உருவம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற இப்போ ப்ளே பண்ணுறேன்னு வைங்களேன். டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற? மீதி இருக்கிற ஃப்ரேம்ல இந்த மனுஷன் இருக்க மாட்டான் இல்லையா? அப்போ அந்த ஆடியோ ஃபைல் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அவரை கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து கண்டினியூஸாக அது வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது வெக்டிசி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. VECTEZY அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லிப்சிங்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதில் வந்து நிறைய லிப்சிங்க் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இது எல்லாமே இருக்கும். இதில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இது வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரீன்னு எதெல்லாம் இருக்கோ லிப்சிங்க்கு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்பான்சர்டு, இது ஃப்ரீ, இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடு கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். டவுன்லோட்ஸில் ஏதோ இந்த மாதிரி ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு இந்த மாதிரி ஃபோல்டர் நேம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் எங்கெங்கேயோ போய் விழுந்துரும். அதனால் ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்ற அந்த ஃபோல்டர் நேம் இருக்கும், அந்த ஜிப் ஃபைல் நேம் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 3 ஃபைல் இருக்கும். ஒன்று வந்து லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன், இது ஃப்ரீ தான், ஃப்ரீ டு யூஸ் தான். ஓகேங்களா? ரெண்டாவது அந்த ஃபைலு, மூணாவது அது என்ன ஃபைல் அப்படின்றது நம்ம வந்து ஒருவேளை நீங்கள் ட்ரேசிங் பண்ண போறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பண்ண போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டேரெக்டாக இந்த ஃபைலையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பார்த்தீங்கன்னா EPSன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இது F2 போட்டுட்டு பின்னாடி
ஏஐ அப்படின்னு மாற்றுங்க. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிடையாதுங்க. ஏஐ அப்படின்னா அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ என்டர் அடிச்சிருங்க. இது மாதிரி கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி கிரியேட் கொடுக்குறேன். இப்போ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏஐன்னு பேரை மாற்றணும் இல்லையா, இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி இங்கே போட்டுறேன். அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் இம்போர்ட்னு கொடுத்துருங்க. இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். சுருக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இனிஷியலாக. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து ஒரே ஃபைலாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா எல்லா வாயும் ஒன்றா இழுக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி பிரேக் அப்பார்ட், அதாவது கண்ட்ரோல் பி பிரேக் அப்பார்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபைலும் தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துடணும் ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் இதை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது பார்த்தீங்கன்னா இது குரூப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து குரூப்பில் இருக்குது. நம்ம இன்னொன்று கூட பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றாவே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே வச்சு இது பண்ணலாம். பட் உங்களுக்கு இனிஷியல் பிகினர் அப்படின்றதுனால இது ஃபஸ்ட்டு புரியணுன்றதுக்காக நான் மேனுவலாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோம். ரெண்டாவது இங்கே வாக்கிங் மேனுக்கு வரும். இப்போ நம்மளோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா, ஹெட்டை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்காக இருக்குது. ஓகே, ஸோ ஹெட்டை டபுள் கிளிக் பண்ணால் ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்குங்க, கண்ணு பண்ணியிருக்கோம், மவுத் பண்ணியிருக்கோம், ஹெட் அதாவது ஃபேஸோட ஹெட் இருக்கு இல்லையா, அது பண்ணியிருக்கோம். இதை நம்ம மறைச்சோன்னா ஹெட்டு மறைஞ்சிரும், மவுத்தை மறைச்சா மவுத்து மறைஞ்சிரும், ஐஸ் மறைச்சா ஐஸ் மறைஞ்சிரும். ஓகே, இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி தான் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது மவுத். ஓகேங்களா? மற்ற ரெண்டு ஹெட்டையும் லாக் பண்ணிடுறேன், ஐஸையும் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மவுத்தை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மவுத்தை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஜெக்ட் வந்து குரூப் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம வந்து இன்னும் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் இதை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு F8 ப்ரெஸ் பண்ணுங்கள், என்டர் அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட் வந்து குரூப்ல இருந்து கிராஃபிக்ஸாக மாறி இருக்கும். ஸோ இது எப்பயுமே F8 ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே வந்து கிராஃபிக்னு இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு மூவி கிளிப்போ பட்டனோ இருக்கக்கூடாது, கிராஃபிக்னு தான் இருக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அது இருந்தால் தான் அது வந்து கரெக்டான நம்மளால் அனிமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து இது கிராஃபிக்காக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வாய்க்குள்ளே நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாய்க்குள்ளே வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்குது. இந்த லேயரில் வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு. ரெண்டாவது லேயரில் ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் பிளாங்க் கீ ஃப்ரேம் அப்படின்றத கொடுங்க. இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல் வி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக பேஸ்ட் ஆகிடும். நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுருக்குங்க. சுருக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமும் எனக்கு நியூட்ரல், ரெண்டாவது ஃப்ரேமும் எனக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. அதனால் ரெண்டாவது ஃப்ரேமில் இந்த ஃபைல் எனக்கு வேணாம், நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அதை பேஸ்ட் பண்ணிட்டோமா இல்லையான்றது தெரியறதுக்காக. மறுபடியும் நான் இதை என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் கீயை பிடிச்சி சின்னதாக்கிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி ஜூம் இன் பண்ணுறேன். ஷிஃப்ட் கீயை பிடிச்சி சின்னதாக்கி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, வாய் ஓரளவுக்கு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது இன்செர்ட் பிளாங்க் கீ ஃப்ரேம். இந்த ஃபைல் கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி ஷிஃப்ட் கீ பிடிச்சி சின்னதாக்கிங்க, எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுருங்க. அகைன் இன்செர்ட் கீ ஃப்ரேம், இந்த ஃபைலுக்கு போங்க, கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி ஷிஃப்ட் கீயை பிடிச்சி சின்னதாக்குறோம், வாயில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடறோம். ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ஃபைலை நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ வந்து கடைசி ஃபைல் வரைக்கும் போட்டாச்சு. இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை, ஸோ நோ கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லிப் மூமெண்ட்டையும் கொடுத்துட்டோம். இப்போ அப்படியே நான் வெளியே போகிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த வாயோட மூமெண்ட் பாருங்கள், கடன்னு இருக்கும், பிளபலான்னு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வரோம். மறுபடியும் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி F5 ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அகைன் 2 டைம், அகைன் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேமையும் கிளிக் பண்ணி 2 வாட்டி இந்த கீ ஃப்ரேமை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அங்கே உங்களுக்கு டிலே இருக்கும். ஸோ டிலே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வெளியே போகிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஆடியோ ஃபைலை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, இந்த ஆடியோ ஃபைலை நம்ம உள்ளே போட்டிருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், காப்பி லேயர்னு கொடுங்க. அண்ட் இந்த மனுஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஹெட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அகைன் இந்த இடத்துல பேஸ்ட் லேயர்னு கொடுங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஃபைல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால் தலையெல்லாம் காணாமல் போயிடும். F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்துடும். இந்த ஃபைலில் நான் லாக்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கீ ஃப்ரேமுக்கு வந்துடும்.
இப்போ மவுத்தை நம்ம இங்கேயே ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற? பார்த்தீங்களா, இது வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த மவுத்தோட ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கா, இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று ப்ளே கிராஃபிக் இன் லூப்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து மூணாவது ஐக்கான் ப்ளே சிங்கிள் ஃப்ரேம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணால் பேச மாட்டாங்க. டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவரை பேச வைக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி பேச வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கெல்லாம் வடிவேல் வாய்ஸ் வருதோ அங்கே மட்டும் இவரை பேச வைக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? இப்போ இந்த இடத்துல வடிவேல் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இல்லைன்னா இந்த இடத்துல வடிவேல் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி F6 ப்ரெஸ் பண்ணுறோம். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? எங்கே வடிவேல் வாய்ஸ் முடியுதோ அந்த இடத்துல மறுபடியும் கிளிக் பண்ணி F6 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லூப் ஆன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? பார்த்தீங்களா, அங்கே வந்தோடனே பேச ஆரம்பிச்சிடறாரு. வடிவேல் வாய்ஸ் வந்தோடனே பேச ஆரம்பிச்சிடறாரு. என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. இப்போ இந்த இடத்துல நீ தப்பாக தான் பேசுனேன் அப்படின்றாரு இல்லையா, இந்த இடத்துல மறுபடியும் F6, முடிகிற இடத்துல F6, ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண F6ல் போயிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு லூப் ஆன் பண்ணிடுறோம். நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. இந்த இடத்துல மறுபடியும் தெரிஞ்சே பேசுகிறான்றார் இல்லையா, F6, முடிகிற இடத்துல F6, ஸ்டார்டிங் பண்ண இடத்துல லூப் ஆன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்பட. நீ வேணா கோவப்பட. நீங்கள் இந்த ஆடியோவை கரெக்டாக கேட்கணும், எங்கே வந்து வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது எல்லாமே கரெக்டாக கேட்கணும். ஓகேங்களா, ஆப்ஜெக்டில் போயிட்டு லூப் ஆன். நீ வேணா கோவப்பட. நீ வேணா மறுபடியும் இந்த இடத்துல F6. என்ன கோவப்படு? என்னப்பா சண்டைக்கு வர நீ மாதிரி? வேணா என்ன கோவப்படு? என்னப்பா இந்த இடத்துல முடியுது. ஸோ அகைன் ஆப்ஜெக்டில் போயிட்டு ஸ்டார்ட். என்ன கோவப்படு? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நீ வேணா சண்டைக்கு வாடா. இந்த இடத்துல முடியுது மறுபடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம லூப் ஆன் பண்ணுறோம். நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நீ வேணா சண்டைக்கு வா. இங்கே இதை அப்படியே கண்டினியூவாக ப்ளே பண்ணலாம், ஏன்னா வாய்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு பாருங்க. வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா. நீ வேணா சண்டைக்கு வா. இது வரைக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டில் F6 ஆன் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போ பாருங்கள். நீ வேணா சண்டைக்கு வா. வாடா. வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? ஓகே, எப்படி அப்படின்ற இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா, இது கூட கொஞ்சம் தள்ளி வரணும். எனிவே பரவாயில்ல. எப்படி? இந்த இடத்துல F6, இந்த இடத்துல முடிகிறது. அகைன் இந்த இடத்துல ஸ்டார்ட். எப்படி? என்ன பாக்குற? என்ன பார்க்குற அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஸ்டார்ட்டு, இந்த இடத்துல முடியுது. ஸ்டார்டிங்கில் கிளிக் பண்ணி லூப் ஆன். என்ன பாக்குற? என்னடா? இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல மறுபடியும் முடியுது. கிளிக் பண்ணிவிட்டு லூப்பாக ஆன். ஏன் இந்த லேயரில் மட்டும் கிளிக் பண்ணுறோன்னா இதுதான் மவுத் லேயர். ஓகேங்களா, ஸோ அங்கே தான் இந்த இதை நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன் பார்த்தீங்களா, இப்போ வந்து நமக்கு அழகாக வந்து அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லூப் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இது இன்னொரு மாடல்லையும் இருக்குது. இது வந்து நம்ம மேனுவல் ப்ராசஸ் பண்ணோம் இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த கீ ஃப்ரேம்லாம் எடுத்துடுறேன். ஷிஃப்ட் கீயை பிடிச்சி எண்டு வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷிஃப்ட் F6 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம்லாம் போயிடும். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் நம்ம போட்டதெல்லாம் எதுவுமே இருக்காது. ப்ளே பண்ணால் வாய் க்ளோஸில் தான் இருக்கும். வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த வாய்ஸை டபுள் கிளிக் பண்ணுறோம். நீங்கள் லிப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணோம். உள்ளே வந்து அந்த லேயர் இருக்குது. இதே நம்ம இந்த லிப் மூவ்மெண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லேயர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மவுத்தை மறுபடியும் F8 ப்ரெஸ் பண்ணி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள இந்த நம்ம பண்ணது எதுவுமே இருக்காது. மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணாதான் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கிளிக், அகைன் டபுள் கிளிக் பண்ணாதான் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆடியோ லேயரை காப்பி பண்ண போகிறோம். காப்பி லேயர் கொடுத்துட்டோம். வாய்ஸை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறோம். உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துறோம். பேஸ்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லிப் மூமெண்ட்டு அது வரைக்கும் வந்துடும். இப்போ என்னென்னா எங்கெல்லாம் வடிவேல் வாய்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதாவது கரெக்டான லிப் மூமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அது எப்படின்னா இப்போ பாருங்க. டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன? ஸோ இங்கே வந்து
வடிவேலோட வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஏன் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ அப்படின்றத இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? ஸோ இந்த இடத்துல நான் F6 கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல முடிகிற இடத்துல F6 கிரீஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பிக்கருக்கு கீழே லிப்சிங்க்னு ஒன்று இருக்குது. லிப்சிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நியூட்ரல் அப்படின்னா வாய் மூடி இருக்கும். அப்படின்ற இடத்துல நம்ம இந்த இடத்துல அப்படின்ற சிம்பிளை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படின்றத இடத்துக்கு மேட்ச் கரெக்டாக மேட்ச் ஆகும். இது மேட்ச் ஆகும் இல்லைங்களா, ஆக்கு மேட்ச் ஆகும், எல்லுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது கூட ஆக்கு மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து அப்புறம் டி அப்படின்றது எப்படி எதுக்கு மேட்ச் ஆகும் பாருங்கள். டி இது யூஸ் பண்ணிக்கலாம். டி ஓகே. இ அப்படின்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் அப்படின்றது எப்படி இருக்கும், இதை யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் வாய் கடிச்ச மாதிரி இருக்கும். எல் அப்படின்றது நாக்கு மேலே நமக்கு இடித்த மாதிரி இருக்கும். ஓகே. எம்ன்றது எப்படி இருக்குங்க, வாய் வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் எம். ஓகேங்களா. ஸோ எம்முக்கு நம்ம நியூட்ரலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லாட்டி நம்ம இன்னொன்று கூட வரைஞ்சி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ நான் எம்முக்கு நியூட்ரல் யூஸ் பண்ணுறேன். ஓ அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஓ யூஸ் பண்ணுறோம். ஆர் அப்படின்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆர். எஸ் இது யூஸ் பண்ணலாம். அப்படின்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. ஊக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வேணால் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாமே இந்த 3 ஃபைலும் ஒன்று தான். ஆர் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா ப்ரொனவுன்சியேஷன். அதனால் இது 3த்துக்கு அதை யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லுக்கு இந்த வாய் யூஸ் பண்ணி இப்போ டன் கொடுத்துறோம். இது ஒன் டைம் ப்ராசஸ் தான். இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணிடும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அது பேசுகிறோம். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? பார்த்தீங்களா, நல்லா இல்லைனா என்ன பண்ண போகிற நீ அப்படின்றத பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்புக்குள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கீ ஃப்ரேம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஷிஃப்ட் F5 ரிமூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, பட் ரிமூவ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. ரிமூவ் பண்ணி வச்சிருங்க. இப்போ போயிட்டு நம்ம அதை இதை பண்ண போகிறோம். நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? இப்போ அகைன் F6, இந்த இடத்துல F6 இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்டில் போயிட்டு லிப்சிங்க்கு கொடுத்தோன்னா நம்ம இங்கே வந்து மறுபடியும் ஒரு வாட்டி செட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஃபைலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லென்த் அவ்வளோ பெருசு போட்டிருந்தோம். இப்போ எல்லாமே ஒரே ஃபைலாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் நமக்கு என்னென்னா கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ ஹேக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கு டி இது யூஸ் பண்ணிக்கலாம். இ ஓகே. எஃப்க்கு இதை யூஸ் பண்ணலாம். எல் நாக்கு மேலே தட்டின மாதிரி. எம்முக்கு நியூட்ரல். ஓ அப்படின்றதுக்கு இது. ஊக்கும் இதே யூஸ் பண்ணியிருந்தோம். அப்படின்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஆருக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். ஆர். ஓகே. எல்லுக்கு தான் இது வரும் இல்லையா, எல்லுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆருக்கு நம்ம இந்த லிப்பை யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறது தான், கொஞ்சம் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பலாம் டீப் டைவ்லாம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இப்போது டன் கொடுத்துருங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? அது அழகாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். நம்ம வந்து ஃப்ரேம் கம்மியாக போட்டிருக்கிறதுனால, நம்ம ஒரே ஃப்ரேமை திருப்பி போட்டதுனால பெருசாக உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. பட் நீங்கள் நிறைய ஃப்ரேம் போடும்போது அதாவது லிப் மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக ஆர்எஸ் ஏயு அதுக்கெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். என்னப்பா தப்பா பேசிவிட்டேன். இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. F6 அகைன் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி லிப்சிங்க் டன். ஒரு வாட்டி பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது டன் ஆகிக்கும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். F6 லிப்சிங்க் டன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? இது வரைக்கும் ஓகே. இப்போ நடுவில் இருக்கிற இந்த பிளாங்க் முன்னாடிலாம் நம்ம ஸ்டாப் பண்ணி போட்டோம். ஆனால் லிப்சிங் பண்ணும்போது அது தேவையில்லை. டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனுக்கு அதுவே வாயை வந்து அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர? பார்த்தீங்களா, அது கரெக்டாக அதை எடுத்துக்கும். F6 நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற?
என்னடா என்ன பாக்குற? டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இது வரைக்குமே வடிவேல் தான் பேசுகிறாரு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, அவரோட வாய்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆப்ஜெக்டில் போயிட்டு மறுபடியும் லிப்ஸிங் கொடுத்து டன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதில் நிறைய மிஸ்டேக் வரும். அது ஒரு ட்ராபேக் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அது பேசவே இல்லை. பார்த்தீங்களா, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்ற இடத்துல அது பேசவே இல்லை. ஸோ இதனால தான் நம்ம வந்து என்னென்னா மேனுவல் லிப்ஸிங்க்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே வந்து மேனுவல் லிப்ஸிங் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இது மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் பண்ணுறதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நமக்கு எப்பயுமே மேனுவல் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி Shift F6 கொடுத்துட்றோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மேனுவல் கொடுத்ததே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன் பர்ஃபெக்டாக இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த லிப் மூமெண்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்தந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூமெண்ட் கொடுக்கல. ஒரு 6-7 மொத்தமாகவே 9 ஃப்ரேம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிப்ஸிங் கொடுக்குறோன்னு வைங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஓகே அப்படின்றதுக்கு நம்ம கரெக்டாக அந்த அப்படின்ற இடம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்னா அதே இதை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் வர்ற இடத்துல அது கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த ஆட்டோமேட்டிக் பண்ணும்போது. அதனால தான் மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய லிப்ஸிங்க்கு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால மேனுவலாக பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டி அப்படின்றதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம், எஸ் அப்படின்றதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எஃப் அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம், இ அப்படின்ற இடத்துல இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, எஃப்ன்ற இடத்துல நம்ம ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இ அப்படின்ற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ டிஇ எஸ் இது 3 ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ப்ரொனன்சியேஷனில் வர்றது எல்லாமே நமக்கு என்ன ஆகுங்க, ஒரே வார்த்தையாக இருந்துக்கும். ஓகே, அப்படி நின்றோம், ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுக்கும். ஸோ இதுதான் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் எல்லாருமே மேனுவல் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் மேனுவலில் மறுபடியும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனுவலாக நான் வந்து ஆடியோவுக்கு லிப்பை வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வெளியே வரேன். ஸோ மறுபடியும் வெளியே வந்துடுறேன். ஃபுல்லாகவே நம்ம பாடியோட வெளியே இருக்கோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருந்து ஆடியோ ஃபைலை காப்பி பண்ணி காப்பி லேயர் அண்ட் வெளியே போயிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆடியோ ஃபைல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் இதை நீங்கள் F5 போட்டு வச்சுக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட அவுட்டர் கேரக்டர். ஓகே, ஸோ இதை நான் ப்ளே பண்ணுறேன். டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? ஓகேங்களா, ஸோ இப்போ இது நல்லா வந்துருச்சு. பட் இதுக்கு பாடி மூமெண்ட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இப்போ பாடி மூமெண்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறோம். அப்படியே பின்னாடி போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துடும். ஓகே, எங்கெல்லாம் வடிவேல் வாய்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் அவர் பேசுகிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்க, பாடி மூமெண்ட் கொடுக்க போகிறோம். ரைட், இப்போ ஆடியோவை ப்ளே பண்ணுறேன். வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? இந்த இடத்துல ஏன் நல்லா இல்லைனா என்ன பண்ண போற நீ அப்படின்னு இருக்காருல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடி மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை வேற அதாவது ஒரு குயிக் பாடி மூவ்மெண்ட், காமெடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பாடி மூவ்மெண்ட் தான் நல்லா இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நல்லா இல்லைனா என்ன பண்ண போகிறேன் நீ அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எல்லாமே செலக்ட் பண்ணி F6 போட்டுக்கலாம். அகைன் இந்த இடத்துலையும் ஒரு F6 போட்டுக்கலாம், நடுவில் ஒரு F6 போட்டுக்கலாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நடுவில் இருக்கிற ஃப்ரேமில் இப்படி இழுத்து கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்டை வந்து நம்ம லைட்டாக இப்படி இறக்கிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி
ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் டியூன் கொடுத்துட்றோம். இப்போ ப்ளே பண்ணும்போது பாருங்கள், நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? இந்த மாதிரி நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாருல அந்த மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோ பெருசாக நம்ம போடுறதுக்கு பதில் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் காமெடி வீடியோலாம் குயிக்காக நடக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல F6 போடுறதுக்கு பதில் இந்த இடத்துல F6 போடுங்க. ஓகே, அகெயின் ஒரு பக்கத்துலேயே இன்னொரு F6 போடுங்க, மறுபடியும் ஒரு F6 போடுங்க. ஸோ இப்போ நம்ம நடுவில் இருக்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை இதை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீயை பிடிச்சி இதை லைட்டாக அப்படி இறக்கி விட்ருங்க. அண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் கிளாசிக் டியூன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த நடுவில் இருக்கிற ஃபைலில் ஹெட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக மேலே கூட தூக்கலாம். ஓகே, இப்போ இதை ப்ளே பண்ணுறோன்னு வைங்க, என்ன பண்ண போற நீ? ஒரு மாதிரி குயிக் மூவ்மெண்ட் இருந்துச்சா? இப்போ லாஸ்ட் ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கையை என்ன பண்ண போகிறோம் நீ அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் மேலே தூக்கலாம். லைட்டாக இப்படி மேலே தூக்குங்க. அண்ட் இந்த 5 நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், என்ன பண்ண போகிற நீ அப்படின்ற போது இதையும் கொஞ்சம் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? ஓகே, அப்படி வந்து நிற்கிதுங்களா? ஸோ இப்படி நின்னதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் கையை இறக்குறதா இருந்தால் கூட இறக்கிக்கலாம், அதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரிவர்ஸ் ஃப்ரேம் கொடுங்க. ரிவர்ஸ் ஃப்ரேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இறக்குன கையை ஆட்டோமேட்டிக்காக இறக்கிடும் பாருங்க. என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா ஓகேங்களா? இப்போ பேசும்போது பாருங்க லிப் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முன்னாடியே கொடுத்தோம், பட் இருந்தால் லிப் மூமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ நம்ம இங்கிருந்து காப்பி பண்ண ஃப்ரேம் தான் இங்கே இருக்கும். அதனால் இங்கே என்ன ஃப்ரேம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு ஓகே ரைட் கிளிக் பண்ணி சிங்க்ரனைஸ் டு சிம்பிள் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம மூமெண்ட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீ தப்பா தான் பேச. இப்போது இது வந்து கிளாசிக் டியூன் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணது. இப்போ நம்ம வந்து கிளாசிக் டியூன் யூஸ் பண்ணாமல் குயிக் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆடியோ கேளுங்க. நீ தப்பா தான் பேச. நீ தப்பாக தான் பேசேன் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொன்றும் தனித்தனி மூமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டை இப்படி லைட்டாக தூக்கிடுறோம். அதாவது இந்த இடத்துல நீ தப்பாக தான் பேசேன் அப்படின்ற இடத்துல கையை நான் வந்து இந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்குறேன், எப்படி பண்ணிடுறேன். இந்த கையை லைட்டாக அப்படி தூக்கி பாயிண்டர் கரெக்டாக வைங்க. எப்பயுமே எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன், சென்டர் வச்சுட்டு லைட்டாக இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ தப்பா தான் பேச இந்த மாதிரி வரும் மூமெண்ட். நீ தப்பாக தான் பேச அப்படின்னும் போது இந்த மாதிரி மூமெண்ட் வரும். ஓகேங்களா? பாருங்க, நீ தப்பா தான் பேச. டக்கு டக்குன்னு அந்த குயிக்கான அனிமேஷன் அப்படின்னும் போது 2 விதமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் மூமெண்ட். இந்த அனிமி சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், குயிக்கான ஒரு மூமெண்ட் இருக்கும். சில சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெய்டி மாதிரியான சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட் இருக்கும். அது இதுக்கு முன்னாடி பண்ணது. ஓகேங்களா? அது வந்து கிளாசிக் டியூன் யூஸ் பண்ணி பண்ணது. இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு மறுபடியும் என்ன பண்ணணும், நார்மல் பொசிஷன் நம்ம கொண்டு வந்துடணும். மறுபடியும் நான் இந்த இடத்துல F6 ப்ரெஸ் பண்ணிடுறேன். நார்மல் பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது பதில் இங்கேருந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னு வைங்களேன், நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் விடணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல விட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த ஃப்ரேம் பேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் ஆல் ஃப்ரேம் சிங்க்ரனைஸ் டு சிம்பிள் இப்படி கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நீ தப்பா தான் பேச. பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருச்சா? விடப்பா தெரியாம கேட்டுவிட்டேன். ஏன் தெரிஞ்சே கேள அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே வருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அனிமேஷனை நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ பாடி வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக சாய்ச்சி அதே மாதிரி இந்த கையையும் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக மூமெண்ட் கொடுக்குறோம். பொறுமையாக பண்ணிங்கன்னா நிறையா அனிமேஷன் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தெரிஞ்சே பேச நீயே அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சூப்பராக பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஓகே தெரிஞ்சே பேசுகிற நீயே அப்படின்ட்டு இந்த இதில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், F6 குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஷன்லாம் வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நடுவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த பாயிண்டரை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு லைட்டாக அப்படி சுருக்கிட்டு இப்போ நான் மறுபடியும் ஹெட்டை ஸ்ட்ரைட் ஆக்குறேன். அண்ட் இந்த 2 கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இறக்குறோம், இந்த கையையும் ஸ்ட்ரைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது இந்த இடத்துல பண்ணக்கூடாது, சாரி.
ஹெட்டு மட்டும்தான் நம்ம இறக்கணும். லாஸ்ட் ஃப்ரேமில் தான் எப்பயுமே இந்த மாற்றுறதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து சுருக்கி நம்ம வச்சிட்டோம் இல்லைங்களா, இருங்குறேன். ஆமாம். ஸோ நடு ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடுறோம். அண்ட் லாஸ்ட் ஃப்ரேமுக்கு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டை ஸ்ட்ரைட் பண்ணுறோம், இந்த கையை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறோம். ஓகே, இடுப்பில் கை வச்சிருக்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளாசிக் ட்வின் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? தெரிஞ்சே பேசுறா நீ, பார்த்தீங்களா அழகா இருக்குதா? தெரிஞ்சே பேசுறா நீ. இந்த இடத்துல நம்ம இன்னொரு அனிமேஷன் சின்னதாக பண்ணோம், அதாவது சின்னதாக்குறது, அது இங்கே வரலையாட்டிருக்கு, சரியாக பண்ணலையாட்டிருக்கு. தெரிஞ்சே பேசுறா நீ. ஓகே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கட் ஆகிடுச்சு. ஏன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் மேலே இருக்கிற லேயரையும் சேர்த்து F6 ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எப்பயுமே இதை செலக்ட் பண்ணுங்கள், இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, மேலே இருக்கிற ஃப்ரேமை பண்ணக்கூடாது, அதாவது ஆடியோ ஃப்ரேமை. தெரிஞ்சே பேசுறா நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? மறுபடியும் இந்த இடத்துல நம்ம இந்த அனிமேஷனை பண்ண போகிறோம். சின்னதாகிட்டு கையை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா, மறுபடியும் நான் தப்பு பண்ணுறேன் பாருங்கள். எப்பயுமே நடு ஃப்ரேமில் அனிமேட் பண்ணக்கூடாது, நடுவில் இருக்கிற ஃப்ரேமில் அனிமேட் பண்ணக்கூடாது. இங்கே மூவ்மெண்ட் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, அதாவது இப்படி கீழே இறங்கி மேலே வர மாதிரி. அண்டு தலையை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ்மெண்ட்டு தலைக்கு மட்டும் கொடுக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஃப்ரேமில் வந்து தான் இந்த கை பார்ட்டு கால் பார்ட்டெல்லாம் நீங்கள் மாற்றணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரியேட் கிளாசிக், இதை இப்படியே கூட நம்ம இங்கே விட்டுட்டு பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குயிக்காக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் இதே இது நம்ம இதில் வந்து கிளாசிக் ட்வின் யூஸ் பண்ணோன்னா அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். புரியுதுங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் அனிமேட் பண்ணணும். ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேலன்ஸ் ரெஸ்ட்டாக உங்களுக்கு விடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம பண்ண வரைக்கும் இந்த ஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போமா? இப்போ நான் என்ன பண்ணேன், டபுள் கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு செலக்ட் ஆல் ஃப்ரேம் கொடுத்து ஒரு வாட்டி சிங்க்ரனைஸ் டு சிம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மறுபடியும் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். டேய் வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுறா நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த அனிமேஷன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்டு எப்படி போடுறது அப்படின்றது எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.